ரொம்ப நல்லாவே கதை கட்டுற மாதிரியப்பா. நீ சொல்ற கதை எல்லாத்தையும் நான் நம்பணும் இல்ல? விருப்பாக்ஷா, கதை சொல்றதுக்கோ இல்ல கதை கேட்கறதுக்கோ இது நேரம் கிடையாது. நடந்தது நடந்து போச்சு. நம்ம 3 பேரோட குறிக்கோள் அந்த ஸ்ரீ சக்கரம் தான். இப்போ அந்த ஸ்ரீ சக்கரம் நம்ம 3 பேர்கிட்டயும் இல்ல. கலவரத்துல ஜனங்க அங்க இங்கன்னு ஓடுனாங்க. பல்லக்கு கீழே விழுந்துடுச்சு. அதனால ஸ்ரீ சக்கரம் அங்கதான் எங்கேயாவது விழுந்திருக்கும். இப்ப நாம 3 பேரும் அங்க போய் பார்க்கலாம். நிச்சயமா ஸ்ரீ சக்கரம் கிடைக்கும். இதுதான் இப்ப நடக்க வேண்டிய வேலை. அதை விட்டுட்டு அவன் ஏன் வந்தான், நீ ஏன் அவனை சுட்டன்னு கேட்க வேண்டிய நேரம் இது கிடையாது. அந்த சக்கரம் வேற யார் கையிலயாவது கிடைச்சது, அதோட மகிமை தெரியாம மார்வாடி கடையில கொண்டு போய் அடகு வச்சிருவானுங்க. இதுக்கு மேலையும் தாமதிக்க வேண்டாம். வாங்க முதல்ல போய் அதை தேடுவோம். வா விருப்பாக்ஷா, இப்ப நாம செய்ய வேண்டிய காரியம் ஸ்ரீ சக்கரத்தை தேடுறது மட்டும்தான். சாஸ்திரியா, இங்க ஸ்ரீ சக்கரம் ஒண்ணும் கண்ணுல தென்படல. ஐயா, ஸ்ரீ சக்கரம் எங்கேயுமே காணுங்க ஐயா. நீ போ. கத்தாதீங்க, அமைதியா இருங்க. என்ன விஷயம்? நிறுத்துங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? குண்டடிப்பட்டு உயிர் போற நிலைமையில நான் இருந்தேன். அப்படி இருந்த ஸ்ரீ சக்கரம் என்ன ஆச்சுன்னு பாக்குறதுக்கு நான் வந்திருக்கேன். இருக்கோம், இந்த குளத்துக்குள்ள தான் விழுந்திருக்கோம். தேடுவோம். வேற எங்க போவோம்? அக்கா, பாட்டி, சித்தி, மல்லியக்கா வந்துட்டா. எங்க போயிருந்தக்கா? ஏதோ விக்கிரகத்தை தூக்கிட்டு வந்திருக்க. ஏன் மல்லி, எங்க போயிருந்த எவ்வளவு நேரம்? உன்னை காண நாங்க எவ்வளவு பயந்துபட்டு தெரியுமா? உன்னை பத்தி தேவையில்லாத செய்தியெல்லாம் வந்துச்சு. நீ நல்லதானே இருக்க? சரி, உள்ள வா. இல்ல, நான் உள்ள வரதுக்கு முன்னாடி என் சுந்தரி அம்மாவை உள்ள விடுவாங்களான்னு கேளுங்க. அப்பதான் நானும் உள்ள வருவேன். சரியா போச்சு. நாங்க உன்னை பத்தி கவலைப்பட்டு இருந்தா நீ வேற எதைய பேசிட்டு இருக்க. உனக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு நாங்க அத்தனை பேரும் கவலைப்பட்டு இருந்தோம். எல்லாரும் உயிரை கையில புடிச்சிட்டு உக்காந்து இருந்தோம். எப்படியோ நீ நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டேன்னு சந்தோஷப்படுறதுக்குள்ள நீ ஏதோ புதுசா புராணத்தை சொல்றியே. இங்க பாரு, முதல்ல நீ வீட்டுக்குள்ள வா. விக்கிரகத்தை அப்படியெல்லாம் வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. அத அப்படியே வெளியே திண்ணை மேல வச்சிட்டு வா. அது சரி, உனக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படல. மத்த விஷயத்தெல்லாம் அப்புறம் நம்ம பேசிக்கலாம். என் சுந்தரி அம்மாவை வீட்டுக்குள்ள அனுமதிச்சாதான் நானும் உள்ள வருவேன். இல்லனா நான் இப்படியே வெளியிலேயே நின்னுக்கிறேன். ஏ சுனிதா, என்னடி ஆச்சு இவளுக்கு? முதல்ல இவளுக்கு காத்து கருப்பு பிடிச்சது, இப்ப நம்ம பேய் பிடிச்ச மாதிரி முறைக்கிறா. சுனிதா, அடுப்புல கரண்டியை போட்டு காய்ச்சி எடுத்துக்கிட்டு வர்றேன். பாட்டி, வீட்டுல இத்தனை பேர் இருக்கும், ஒரு விக்கிரகத்துக்கு இடம் இருக்காதா? அக்கா வீட்டுக்குள்ள வரட்டும், விடு. சும்மா இருடா. தர்ம காரியங்களை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? கடைசியா கேக்குறேன் பாட்டி, என் சுந்தரி அம்மா வீட்டுக்குள்ள வரதுக்கு அனுமதி இருக்கா இல்லையா?
நான் எவ்வளவு அட்டூழியங்கள் பண்ணிருப்பேன், எவனாலையும் என்ன ஒன்னும் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது என் முன்னாடி நீ ஒரு தூசு. நீ என்ன கொலை பண்ண முயற்சி பண்றியா? என்ன காரியம் பண்ணிட்டீங்க சார் நீங்க? உங்க மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். என் உயிரை காப்பாத்துவீங்கன்னு நினைச்சேன். விருப்பாட்ச சாஸ்திரிய கொல்றதுக்கு சாமி மாதிரி உதவி செஞ்சீங்க. ஆனா அப்புறம் நீங்களே என்ன கொல்ல வந்துட்டீங்க. இது நியாயமா? எல்லாரும் பார்த்துட்டாங்க, வேற வழி இல்லாம நான் அப்படி பண்ணேன். ஆனா உனக்கு என்ன ஆச்சு? என்ன எதுக்கு சுட முயற்சி பண்ண? அந்த நேரத்துல என்ன செய்யறதுன்னு தெரியல. நீங்க என்ன குறி வச்சு சுட்டீங்க. அதனாலதான் நான் உங்களை பார்த்து சுட்டுட்டேன். நீங்க என்ன கொல்றது எனக்கு வருத்தமே இல்லை சார். நான் செத்துட்டா எங்க அம்மாவை யார் பார்த்துப்பாங்க? அவங்களுக்கு யார் வைத்தியம் பண்ணுவாங்க? உங்க அம்மா மேல இருக்கிற பாசத்துக்கு என்ன பலி கொடுக்க துணிஞ்சிட்டியா? போட்டு விடுங்க. உங்களுக்கு எதுவும் ஆகல இல்ல? நானும் உயிர் பொழைச்சிட்டேன். இப்ப சாஸ்திரியோட பணம் எங்க இருக்குன்னு நான் பார்க்கலாமா? நீ ஒரு அறிவு கெட்டவன்டா. ஏடா கூடம் பண்றதுல உன்னை மிஞ்சினவன் யாரும் இல்ல. ஊர்க்காரங்க சொன்னதெல்லாம் உண்மையாதான் இருக்கு. சரியான ஏடா கூடம். என்னாச்சு சார்? ஏன் அப்படி சொல்றீங்க? விருப்பாக்ஷன் இன்னும் சாகல, இன்னும் உயிரோட தான் இருக்கான். இன்னும் உயிரோட இருக்காரா? அதனால என்ன? இருக்கட்டும். நான் வைத்தியம் முடிஞ்சு வந்ததும் அவரை கொல்லாம விட மாட்டேன். யாரோட உதவி எனக்கு வேண்டாம். அந்த சாஸ்திரியோட சேர்த்து உங்களையும் நான் கொன்றுவேன் சார். அதை எங்கிட்டயே நீ சொல்றியா? ஸ்ரீசக்கரம் திருடு போயிடுச்சுடா. திருடுனது யாருன்னு ஜனங்கள்லாம் கேட்டாங்க. நான் உன் பேரை தான் சொல்லியிருக்கேன். சீக்கிரம் குணமாயிட்டு வா. உன்னை அப்படியே தூக்கிட்டு போய் ஜெயிலுக்குள்ள தள்ளிடுறேன். நான் விட்டாலும் ஊர் ஜனங்க உன்னை விட மாட்டாங்க, அடிச்சே கொன்றுவாங்க. என்ன சார் இதெல்லாம்? நான் ஏன் ஸ்ரீசக்கரத்தை திருட போறேன்? ஏன் மேல இதுக்கு வீண் பழிய சுமத்துறீங்க? இது ரொம்ப அநியாயம் சார். ஸ்ரீசக்கரம் திருடு போயிடுச்சுன்னு இப்ப நீங்க சொல்லுதான் எனக்கே தெரியும். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் சார், அப்படிலாம் சொல்லாதீங்க. அம்மன் மேல சத்தியம், நான் அப்படிலாம் செய்யறவன் கிடையாது. இதையெல்லாம் என் அம்மா கேள்விப்பட்டா என் அம்மா செத்தே போயிடுவாங்க. ஸ்ரீசக்கரத்தை சத்தியமா நான் திருடல சார், நான் திருடல. தயவு செஞ்சு என் மேல திருட்டு பழியை மட்டும் கட்டாதீங்க சார். மல்லி, நீ எங்கம்மா போயிட்ட இவ்வளவு நேரம்? உன்னை காணும்னு நாங்களாம் எவ்வளவு பயந்து போயிட்டோம் தெரியுமா? நீ எங்க வேணாலும் போ, ஆனா இந்த இடத்துக்கு போற இங்க இருப்பேன்னு சொல்லிடு. லலிதா, அதான் இவ வீட்டுக்கு வந்துட்டால, இவளை வாசல்லே நிக்க வச்சு எல்லாத்தையும் விசாரிக்கணுமா? முதல்ல உள்ள கூட்டிட்டு போலாம் வா. சத்தியாகிரகம் பண்ணிக்கிட்டு இருக்காப்பா அவ வந்தா வீட்டுக்குள்ள அந்த விக்கிரகமும் வரணுமா? அனுமதிக்கலைன்னா அவ வீட்டுக்குள்ளே வரமாட்டாளாம். என்னமோ இவன் நல்லபடியா வந்துட்டாளேன்னு சந்தோஷப்பட்டேன். ஆனா ஏடா கூடமா பேசிட்டு இங்கே நிக்கிறான். விக்கிரகத்தை சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் பார்க்காம வீட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாதுன்னா இந்த மூளை கெட்டவளுக்கு புரிய மாட்டேங்குது. அத்தை, உங்களுக்கு சாஸ்திர சம்பிரதாயம் முக்கியமா இல்ல போன பொண்ணு பத்திரமா வீட்டுக்கு வந்தது முக்கியமா? அந்த பொண்ணு ஏதோ ஒரு பொம்மையை வீட்டுக்குள்ள கொண்டு வரேன்னு சொன்னா அதை வேண்டான்னு சொல்ல முடியுமா? அவ அந்த விக்கிரகத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வரட்டும். சுனிதா, நீ போய் ஆரத்தி எடுத்துக்கிட்டு வாமா. உன்னை காணுமே நாங்க எதையோ நினைச்சு பயந்து போயிட்டோம்மா. எப்படியோ எல்லா ஆபத்துகள்ல இருந்தும் தப்பிச்சு நீ வந்தியே. வீட்டுல இருக்கிறவங்களை எல்லாம் வெளியில கூப்பிட்டு அவங்க கூட பேசிக்கிட்டு இத கொடு, நான் பின்வாசல் வழியா போய் அந்த விக்கிரகத்தை எடுத்துக்கிட்டு யாருக்கும் தெரியாம ஓடியாந்துறேன். சக்கராபுரியில என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா? ஒரு பக்கம் ஸ்ரீ சக்கரம் காணாம போயிடுச்சு, இன்னொரு பக்கம் பாவம் அந்த பங்காரி மேல பழைய தூக்கி போட்டுட்டாங்க. அவனை ஜெயில தள்ளக்கூடாது, எங்களை காப்பாத்த அந்த மகமாகி இருக்கா.